குந்தாணி காணா துரத்திட்டு வரலையாட்டக்குது. அட ஏங்கத்த இப்படி அக்கப்போர் பண்றீங்க? ஒரு செருப்பு தானே, காசு கொடுத்து வாங்க வேண்டியதானே, இப்படி களவாடணுமா? என்ன களவாண்டட்டனா? அவ செருப்பு எடுத்து தூக்கி வீசினா நான் எடுத்துட்டு ஓடியான்ட்டேன். அது எப்படி திருட்டாது? நல்லா இருக்குது உங்க நாயம். அந்த அம்மா வாட்டுக்கு சிவனேன்னு போன் பேசிட்டு இருந்துச்சு. அந்த அம்மாவை செருப்பு தூக்கி அடிச்சா உங்களை அடிக்காம கொஞ்சுவாங்களா? அட என்னல நாயம் பேசுற? நான் செருப்பு எடுத்து அடிச்சா அவளு செருப்பு எடுத்து அடிச்சிருவாளா? அவளுக்கு புத்தி எங்க போச்சு? அத்தை, நீங்க ஏதாவது பேசுறதுல முறை இருக்குதா? எப்படி இப்படி பேசுறீங்கன்னு எனக்கு சத்தியமா புரியல. சரி இரு, உனக்கு புரியுற மாதிரி நான் சொல்றேன். நான் செருப்பு கழட்டி வீசணும்னா அவளும் செருப்பு கழட்டி வீசினா, இதே நான் 5 பவுன் செயினை கழட்டி வீசினா அவளும் கழட்டி வீசிடுவாளா? எதுக்கு? அதையும் கழட்டி வீசி இருந்தா அதையும் தூக்கிட்டு ஓடிடலான்னு பார்த்தீங்களா? எனத்துக்கு இப்படி பண்ணீங்கன்னு கேட்டால் அதையும் விட்டு போட்டு குரங்குக்குள்ளா திருடிட்டு ஓடி போன கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறீங்க. பாரு, நீ குரங்குன்னு சொன்னோன்னு எனக்கு ஞாபகச்சு. இந்த உனக்கு ஒரு வாழைப்பழம். ஆமாம், அந்த கடையில் நீங்கள் வாங்கவே இல்லையே, அப்புறமே இது உங்களுக்கு வாழைப்பழம்? அது அந்த சைடு கடைக்கார திரும்பும்போது அழுங்காப்புல 2 பழம் ஆட்டை போட்டு வந்துட்டேன். நீங்க அந்த கடைக்காரனையும் விட்டு வைக்கலையா? அப்புறம் அவன் என்ன நொரண்டு பேசுற? பின்ன அவனை அப்படியே விட்டு போட்டு வர சொல்றியா? நொரண்டு பண்ணுனா வாயில பேசணும். இப்படி எல்லாம் வாழைப்பழத்தை எல்லாம் ஆட்டை போட்டு வரக்கூடாது. போ, உனக்கு என்ன தெரியும்? அட ஐசு, அங்க பாரு, கந்து வெட்டி குப்பாய் வரா. அட ஆமா, அதையே நீங்க அவங்கள பார்த்து பயப்படுறீங்க. ஏன்னா அவகிட்ட 10,000 வட்டிக்கு வாங்கினேன், இன்னும் 2 மாசமா வட்டி பணமே தரல. 100 ரூபாய் வாங்கிட்டு கொடுக்கலையான்னு மானங்கட பேசுவாளே, இப்ப என்ன பண்றதுன்னே தெரியலையே. ஆமா, எதுக்குங்க 10,000 வாங்கினீங்க? என்கிட்ட சொல்லவே இல்லை. அது இப்போ உனக்கு ரொம்ப முக்கியமா? நான் ஒரு வகை கடன் வாங்கியிருந்தேன், இவகிட்ட வாங்கிட்டு அந்த கடன் அடைச்சேன். ஓ அப்படியா? சரி, அந்த கடன் எதுக்கு வாங்கினீங்க? சரி, அவங்க வேற பக்கமா வந்துட்டாங்க, சீக்கிரமா ஒரு ஐடியா பண்ணுங்க. ஏண்டி, எனக்கு தெரிஞ்சிருந்தா உங்ககிட்ட ஏண்டி நான் ஐடியா கேட்க போறேன்? எனக்கு தெரிஞ்ச ஐடியா செருப்பு ஆட்டை போறது, வாழைப்பழ ஆட்டை போடுறது எனக்கு தெரிஞ்சது. இருங்க, வாழைப்பழம் நான் சொன்னீங்க. அத்தே, எனக்கு ஒரு ஐடியா. என்ன ஐடியா ஐசு, சொல்லு. இப்போ நீங்க என்ன பண்றீங்கன்னா, குப்பாய் நடந்து வராங்கல்ல, அவங்க முன்னாடி வாழைப்பழத்தோல் எடுத்து போடுங்க. ஏண்டி, இதை தூக்கி போட்டு குப்பாய் இது மேல காலை வச்சு வலி கூட்டு உளுந்து மண்டை போட்டானே? நான் வட்டி கட்டுறதுக்கு வழி சொல்ல சொன்னா நீ கம்பின்றதுக்கு வழி சொல்றியா? அத்தை, நான் ஃபர்ஸ்ட் சொல்றது முழுசா கேளுங்க. அத்தை, இப்ப நீங்க என்ன பண்றீங்கன்னா, அந்த கந்தி வட்டி குப்பாய் முன்னாடி வாழைப்பழத்தோல் போடுங்க. அது மேல காலை வச்சு வலி கூட்டு தொப்புன்னு உழுவ போகு. அப்ப போய் டக்குனு போய் காப்பாத்திடுங்க. சூப்பரு. நான் மட்டும் அவளை காப்பாத்திட்டேன்னா நீ என் உசுரவே காப்பாத்திட்ட, நீ வட்டி பணமே கட்ட வேண்டாம்னு சொல்லிடுவா. அதேதான். சூப்பர் ஐசு, நான் அப்ப தூக்கி போட்டுட்டுமா? இருங்க. இப்ப தூக்கி போடுங்க. போய் கரெக்டா அது மேலேயே காலை வச்சுட்டா. இப்ப நான் போட்டுமா?